இத்து போன மொழிய வச்சிருக்கவைங்க கூட அத தூக்கி கொண்டாடுறாய்ங்க. அத புகழ்ந்து தள்றாய்ங்க. அத வளர்க்கறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறாங்க. ஆனா உலகத்துல தலை சிறந்த மொழி ஒண்ணு தமிழ். அந்த மொழிய வச்சிருக்க நாம அத கண்டுக்கிறதே இல்ல. எல்லாம் தமிழ் பேசுறோமான்னு பார்த்தா அதுவும் இல்ல. இங்கிலீஷ் பேசுறோமான்னு பார்த்தா அதுவும் இல்ல. தங்கிலீஷ் பேசுறானுங்க. ஒரு காலத்துல சமஸ்கிருதத்த கலந்து கலந்து பேசி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படி பிரிஞ்சு போயிருச்சு. இப்ப புதுசா ஒரு மொழிய உண்டாக்குறாய்ங்க தங்கிலீஷ். எனக்கு என்னமோ இந்த திராவிடர்கள் பேசுற மொழி தங்கிலீஷா தான் இருக்கும். அண்ணன் சீமான் கூட அடிக்கடி சொல்லுவாரு. தமிழர்களுக்கென்று ஒரு மொழி இருக்கு. தெலுங்கர்களுக்கென்று ஒரு மொழி இருக்கு. ஆனா இந்த திராவிடர்களுக்கு என்ன மொழி இருக்குன்னு சொல்லி அடிக்கடி கேட்பாரு. இந்த திராவிடர்களோட மொழியே தங்கிலீஷ் தான். தமிழ கொண்டு கொலை செய்து இப்படி ஆகாவளித்தனமா நடந்துக்கிறாங்க. ஒரு ஆகச்சிறந்த மொழி. இந்த மொழிக்கு இணையான மொழியே உலகத்துல எங்கேயும் கிடையாது. அப்படி அந்த மொழிய கொஞ்சமாவது இப்படி வாழ வைங்க. சொந்த மொழிய கொன்று நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னொரு மொழிக்கு உண்மையா இருக்கீங்க. பேரெல்லாம் வேற ஒரு மொழி வச்சுக்கிறீங்க. தமிழ்ல பேசுறதுக்கு, தமிழ்ல எழுதுறதுக்கு இவ்வளவு வலிச்சுச்சாக்கு என்ன பண்றது? எங்கேயோ நான் கடல் கடந்து இருக்க மொழிக்கெல்லாம் உண்மையா இருக்காங்க. ஆனா சொந்த மொழி, தாய்மொழி, தாயின் மூலியமா கத்துக்கிட்ட மொழி. மொழிக்கு துரோகம் செய்யறது, தாய்க்கு துரோகம் செய்யற மாதிரி தானே. ஏன்னாப்பா இந்த சொந்த மொழிக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பீங்க? இந்த கூட்டம் மாதிரி ஒரு கேவலமான கூட்டம் எதுவுமே இல்லை. தமிழர்கள் மாதிரி மோசமானவங்க. ஒண்ணு சாதியா இருக்காங்க, இல்லைன்னா மதமா இருக்காங்க. இவங்க இனமாகறது என்ன வழினே தெரியல.